அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நாம நினைச்சது போல கிடையாது, இங்க நிலைமையே வேறையா இருக்கு அப்படின்னு அமித்ஷா கைக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்குங்க. இதனால மிகப்பெரிய அளவுல ஷாக் ஆகியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்கொள்ள போறாங்க பாஜக, இதுல என்ன மாதிரியான முடிவுகளை அமித்ஷா எடுக்க போகிறாரு, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான வியூகங்கள் மாற்றியமைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக பாஜக தொடர்பான முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறிவிட்டதாக அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறதாக தெரியுது. மத்திய உளவுத்துறை சார்பாக எடுக்கப்பட்ட அறிக்கையில் தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படலை. அங்கே இருக்கக்கூடிய மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கலை. பிரச்சனையை மக்களிடம் இவர்கள் சரியாக கொண்டு செல்லலை. ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாட்டு கொண்டு சென்று விட்டது. மக்கள் திமுகவின் பிரச்சனைகளை நம்புறாங்க. ஆனால் பாஜக சொல்வதை வார்த்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. காரணம், தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படலை. திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆகிவிட்டது அப்படின்னு பாஜக மிஸ் செய்து விட்டது. நிலைமை பாஜக நினைச்சது போல இல்ல, நிலைமையே வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷாவின் மேஜைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுது. இன்னொரு பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தேசிய தலைவர்களுக்கு தமிழக பாஜக பிரிவு மீது அதிருப்தி இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் பலத்த பேச்சு எழுந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தை மாநில பாஜக கட்சி முறையாக கையாள தவறியது இதற்கு காரணம் என சொல்றாங்க. இந்த விவகாரம் தமிழக பாஜகவுக்கு உள்ளேயே புதிய பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கிறது. முன்னதா அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லாத போது தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமை தாங்கினார். பின்னர் கூட்டணி மனதில் வைத்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். நயினார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவரானார். அண்ணாமலை தலைமை பதவியை மீண்டும் பெற முயன்று வருகிறார். திருப்பரங்குன்றம் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த வெள்ளிக்கிழமை பாஜக சென்னை அலுவலகத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமானது. சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு தர்காவுக்கு செல்லும் பாதை ஆகிய 3 இடங்கள் மட்டுமே தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது. 2014 முதல் 2017 ஆண்டுகளில் வெளியான தீர்ப்புகளை அமைச்சர் ரகுபதி திரித்து உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார். தர்காவில் இருந்து 50 மீட்டர்ல இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என 1ஆம் தேதி ராம ரவிக்குமார் கோர்ட்டுக்கு சென்றார். அப்போது மதுரை கிளை நீதிமன்றத்தில் தீபத்தூணியால் தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது நியாயப்படி பார்த்தா தங்களுக்கு ஆட்சேபம் எழுதிருந்தா தர்கா நிர்வாகம் தான் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் விளக்கேற்றினா எங்கள் மனம் புண்படும் என அவர்கள்தான் தீபத்தூணில் தீபம் ஏற்ற எதிர்ப்பு கூறியிருக்க வேண்டும். ஆனால் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கோயில் செயல் அலுவலர் மேல்முறையீடு செய்தாரு. திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாகவே அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். சிக்கந்தார் தர்கா இருப்பதால சிக்கந்தார் மலை என திமுக அரசு பெயரிட்டு ரசித்திருந்தாங்க. சிக்கந்தர் மலை என பெயரிட்டதால் ராமநாதபுரம் எம்பி அங்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட போது இந்த திமுக அரசும்
கோயில் செயல் அலுவலரும் எங்கே போயிருந்தார்கள் என்று அண்ணாமலை பேசியிருந்தாங்க. பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கு பிறகு அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னலே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் தர டெல்லி முடிவு செய்திருக்கிறதாக கூறப்படுது. அண்ணாமலை அமித்ஷாவிடம் பேசிய சில விஷயங்களே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் பெரிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா பாஜக மாநில அளவில் தனது பலத்தை வெளிப்படுத்தி இருக்கும் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாதிடுறாங்க. பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க கிடைத்த பெரிய வாய்ப்பை கட்சி இழந்ததாகவும் தாமதமும் குழப்பமும் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ராம ரவிக்குமார் குழுவும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அண்ணாமலை டெல்லி இது தொடர்பாக விரிவான அறிக்கை அனுப்பியும் இருக்காரு. அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை இது பற்றிய ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பலவீனமாக கையாண்டது குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக பாஜகவின் இமேஜுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியிருக்காரா. இதன் காரணமாகவே அமித்ஷா அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்து பேசியிருக்காரு. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பொறுப்பில் இருந்தும் அண்ணாமலையின் திடீர் டெல்லி பயணம் தமிழக தொண்டர்களிடையே குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. மத்திய தலைமை அண்ணாமலையின் கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொண்டதன் தெளிவான அறிகுறியாகவே இது பார்க்கப்பட்டும் வருகிறது. டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலை சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அதே நிகழ்வில் முன்னாள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தோன்றினாங்க. இது கட்சியில் ஏற்பட போகும் மாற்றத்திற்கான அறிகுறிகள் அப்படின்னே சொல்லப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் தேர்தல்களும் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலும் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விளம்பிகளை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதாவது எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் இருக்கிறது. இந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விளம்பிகளை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகியும் வருகிறது. அன்பார்ந்த வாக்காளர்களே, வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டைகளுள் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதற்கு தங்களுக்கு நம் அதிமுகவின் BLA2 முகவர்கள் உறுதுணையாகவே இருப்பாங்க. முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பாங்க. அவர்களின் சதிவலையில யாரும் விட வேண்டாம். ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது. ஒவ்வொரு பூத் வாரியாக பழைய வாக்காளர் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் சரியான காரணத்திற்காக இறப்பு, இடமாற்றம், இரட்டை வாக்கு நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்களின் இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு படிவம் 6 நிரப்பி BLOவிடம் வழங்கி அவர்களின் வாக்குகள் இறுதி பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படும்
செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள மாவட்ட கழக செயலாளர்களை அறிவுறுத்துகிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் வழிகாட்டுதலோடு எஸ்ஐஆர் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் இப்பணிகளை ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜனநாயகத்தின் ஆகச்சிறந்த உரிமையான நம்மளுடைய வாக்குகள் உண்மையானதாக இருப்பதை உறுதி செய்ய நடைபெறும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழ்நாட்டின் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைந்திடும் வகையில் பணியாற்றிடுவோம் என தெரிவித்தும் இருக்கிறார்.